தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் விவசாய சங்கத்தினர் ஐயா அன்வர் பாலசிங்கம் அவர்கள் தலைமையிலும் ஒருங்கிணைப்பாளர் பொன் காட்சிக்கண்ணன் அவர்கள் தலைமையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒப்பந்தம் போட்டது. அந்த ஒப்பந்தம் என்பது லீஸ் அல்ல, அது செட்டில்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டால் அந்த செட்டில்மெண்ட் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அதனால்தான் ரைத்து வாரிசு சட்டத்தில் என்ன செய்ய முடியல, முல்லை பெரியார் ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கத்தால் ரத்து செய்ய முடியல. அதனால அணை மீது கை வைக்க நினைப்பவர்கள், அணையை பற்றி பொய் பிரச்சாரம் செய்பவர்களை முல்லை பெரியார் மட்டுமல்ல, தமிழகத்தின் தண்ணீரை அர்ப்பணித்து தன் வாழ்நாளையே தண்ணீருக்காக அர்ப்பணித்து விவசாயிகளுடன் சேர்ந்து போராடும் ஒரு அர்ப்பணிப்பாளர் ஐயா அன்வர் பாலசிங்கம். இவருக்கு ஒத்துழைப்பாக உடனிருந்து போராடும் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கம்பம் பொன் காட்சிக்கண்ணன் அவர்களும் இன்று விவசாயிகளை ஒன்று திரட்டி முல்லை பெரியார் பற்றி தவறான செய்தி பரப்பி வரும் கேரள அரசு கண்டித்து லோயர் கேம்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு 5 மாவட்ட விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஏராளமான விவசாயிகள் தங்களது ஆதரவாளர்களுடன் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர்த்தேக்கம் நிறுத்தாவிட்டால் 5 மாவட்ட விவசாயிகள் விவசாயத்திற்கு மட்டும் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு அடைவது மட்டுமல்லாமல் குடிநீருக்காகவும் மிகவும் சிரமப்பட வேண்டிய நிலை உருவாகும் என்று விவசாய சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்திற்கான ஆதரவை தெரிவித்தனர். நீர் ஆதாரம், நீர் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது, அந்த நீரை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்ற கோஷங்களும் இந்த கூட்டத்தில் எழுப்பப்பட்டன. முல்லை பெரியார் அணையை இடிக்க துடிக்கும் கேரள அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. யாரோட தலைமையில்? அன்வர் பாலசிங்கம் தலைமையில். சரி, இப்போ இதில் எத்தனை மாவட்ட விவசாயிகளும் கலந்துட்டாங்க? அதாவது 5 மாவட்ட விவசாயிகளும் இதில் கலந்துக்கிட்டான். அதாவது தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாடு, மதுரை. விவசாயிகளின் கோரிக்கையான முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்க வேண்டி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அசம்பாவிதங்கள் ஏதேனும் நிகழ்ந்து விடாமல் இருக்க தமிழக கேரள எல்லையோர பகுதியில் பெரும்பாலான காவல்துறையினர் தங்களது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விவசாயிகள் தங்களின் ஆர்ப்பாட்டத்தையும் தங்களது கோரிக்கையினையும் காவல்துறையிடம் தங்களது மனதால் விளக்கமளித்து தங்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கான காரணத்தை விளக்கமளித்தனர். அடிப்படை உண்மையை ஐயா தயவு செய்து உங்களை தொகை நினைச்சுக்காதீங்க. நீங்களே போன்ற உங்களை போன்ற அதிகாரிகள் மேல்மட்டத்தை தெரியப்படுத்துங்க. எங்கேயாவது தேவைப்பட்ட என்னை கூப்பிடுங்க, நான் கல்வி சுற்றுலாவா இருந்தது முல்லை பெரியார் அணைக்கு இல்லையா இந்த துண்டு எடுக்க சொல்றான் யார் கேரளா போலீஸ் துண்டு எடுத்தா அப்ப நான் டேம்ல குதிக்கிறேன்றேன். அப்ப வந்து கையம் நிற்கிறேன். 136 அடி மட்டம், நான் டேம்ல நடந்து போறதுக்கு வாசப்படியில் நுழையிறேன், இந்த துண்டு எடுக்க சொல்றேன். அப்ப இப்படி நான் குதிச்சு வேணும்னு ஒரு போலீஸ் குதிச்சுக்கிறேன். அப்ப 543 தமிழ் உயிர்களை நாம இழந்திருக்கோம். மாறி இல்லையா பேர் தானே 537 மனிதனாக இருந்து அவனுடைய காலையில எழுந்த உடனே ஒரு குருளை தண்ணி எடுத்து அவங்க உள்ளங்கையில ஊற்றி மோதல் ஒரு பெண், தமிழ் பெண் பொங்கல் வைக்கணும்னு நினைச்சு பொங்கல் பானையை தயார் பண்ணி அடுப்புல வச்சு அவ அந்த பொங்கல் பானையில ஊத்துற தண்ணி யாருடைய தியாகத்துல வந்ததுங்கிற அந்த அடிப்படையான உண்மை அவ வயிற்றுல இருக்கிற சிசுவுக்கு கூட சொல்லி கொடுத்த மறந்துட்டான்னா அவ பாவம் செஞ்சவளாயிருவாயா. அந்த முல்லை பெரியார் அணை மேல எங்களுக்கு அந்த தண்ணி மேல எங்களுக்கு அவ்வளவு காதல் இருக்கு. காதல்ங்கிற வார்த்தைக்கு மேல நீ தமிழ் அகராதியில் இல்லைங்கயா. எங்களுக்கு நாங்க பெரியார் தான், பெரியார் தான் அப்படிங்கிறத நீங்க இப்படி ஒரு விவசாயி, ஒரு சாமானியன் இப்படி ஒரு கருத்தை பதிவு பண்றாருன்றத நீங்க மேம்பட தெரியப்படுத்துறீங்க. தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க, நாங்க இருக்க மாட்டோம். மிகப்பெரிய ஆங்கில மொழிபெயர்ப்பாளர், ஒரு முதுகலை பெரிய பெரிய விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்புல பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எங்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய உதவி. பேபி அணையை மட்டும் பலப்படுத்திட்டாங்க, இந்த பிரச்சனையே நின்றோம். அதை மட்டும் செய்யறதுக்கு
நீங்களும் எஸ்பி சார்ட்ட பேசுங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட நம்ம மகிழ்ச்சி. ஏன் வரோம்? தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு வாங்க. அங்கே பாரு, நல்ல ஒரு செய்தியாக போடுங்க. ஏற்கனவே ஒன்று போட்டு நாலு பாளையம் பைபாஸ் போகுது. பாளையம் ஒன்று செய்வோம். பாளையம் பைபாஸ்ல செய்தியை வெளியே ஒன்று சேர்க்கணும். நீங்க ஊருக்குள்ளே ஊர்ல எல்லாத்துக்கும் கதை தெரியும். நம்ம ஒரு 500 பேரை திரட்டும் பாளையம் பைபாஸ் நடத்துவோம். இல்ல உண்ணாவிரதம் இருந்துருவோமா? உண்ணாவிரதம்னா பாவங்களுக்கு வையலாம். அப்படி செஞ்சிருவோமா? உண்ணாவிரதம் போட்டு வீட்டை போட்டு கொண்டு தேதியை போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க ஊர் தயாராகும். எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இன்னைக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்லுதேன். அவர் சொல்லணும். நான் சொல்லுவேன். நான் சொல்லுதேன். நான் சொல்லுவேன். நீங்க போங்க. சரி நானும் கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், கேரள அரசே கைது செய், கேரள அரசே கைது செய், இடுக்கி எம்பி குரியா கோசை, இடுக்கி எம்பி குரியா கோசை, கைது செய், 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 கொல்லம்